நம்ம குடிக்கிற பால்ல, தண்ணியில நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துல விஷம் கலந்திருந்தா நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில கண்டுபிடிக்க முடியாது. நம்ம உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும்போது தான், பிரியும்போது தான், அந்த வலி கூடும்போது தான் நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஏதோ தப்பானது ஒண்ணு சாப்பிட்டுருக்கோன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். அச்சச்சோ! இந்த பால்லயும், தண்ணிலயும் எதுவும் கலந்துருக்குடான்னு. அந்த மாதிரி பால்ல, தண்ணியில விஷம் கலந்திருந்தாலே நம்மால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில. அதிலயும் தேன்ல விஷம் கலந்திருந்தா நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்த கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தேனை விட உலகத்துல சுவையானது ஒண்ணு இருக்குன்னா, அது செந்தமிழ் தான். செந்தமிழுக்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இது எல்லா மனிதர்களும் தெரியும். அந்த மாதிரி தான் பால்ல விஷம் கலக்கிற மாதிரி, தேன்ல விஷம் கலக்கிற மாரி, தண்ணியில விஷம் கலக்கிற மாதிரி நம்ம நாட்டு அரசியல்ல ஒரு புது விஷம் ஒண்ணு கலந்திருக்கு. அது எதுல கலந்திருக்கு தெரியுமா? நான் சொன்னேன் பாத்தியா? இந்த தேனை விட சுவையானது தமிழ்னு. அந்த தமிழ் உணர்வுல வந்து பாத்தீங்கன்னா, விஷத்த ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு தான் இவங்க வச்ச பேர். நாகரிகமான பேர் என்னன்னு கேட்டா, தமிழ் தேசியம். தமிழ் தேசியன்ற பேர்ல அப்படியே விஷத்த கொட்டி நாட்டு மக்கள்கிட்ட அந்த நஞ்ச பரப்பிட்டு வராங்க. இது யாரு செய்றாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இத பத்தி உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பா சொல்லணும் அப்படின்னா, குட்டி கதை சொல்றேன். அந்த குட்டி கதையிலிருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு குட்டி குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து குடுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. அந்த குழந்தைய அப்பப்போ வந்து கிள்ளிட்டு போறது, அந்த குழந்தைய அழ வைக்கிறது. மீண்டும் ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா, அந்த குழந்தைய அந்த அம்மாவ கொல்றதுக்கும், காலமெல்லாம் அவங்கள அடிமையா வச்சுன்னு ஒரு குரூப் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கும். வீட்ட விட்டு வெளிய போணும், வெளிய போய் எல்லா இடத்துலயும் பார்க்கணும். சின்ன குழந்தை வேற. அதனால அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆபத்து எல்லாம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய பாதுகாப்பா பத்திரமா வச்சுன்னு இருப்பாங்க. அப்பப்போ இதுலயும் என்ன பண்ணுன்னு பார்த்தா, அந்த குழந்தை வெளிய போயிடும். அந்த குழந்தை வெளிய போகும்போது அப்ப 2 முதுகுலயே போட்டு தட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுரும். இந்த மாரி அமைதியா இருக்கணும்னு. அந்த குழந்தை இப்ப வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு இன்னும் அடம் பிடிக்குது. நான் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பாடம் படிக்க மாட்டேன். பள்ளிக்கூடம் போறதும், பாடம் படிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நான் இப்படியே இருந்துட்டேன், என்னை விட்டுருன்றாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. அந்த குழந்தையால புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இல்ல. உங்ககிட்ட பணம் இருந்தாலும், நகை இருந்தாலும், சொத்துக்கள் உங்ககிட்ட எல்லா செல்வங்களும், சொந்தங்களும் எல்லாரும் கூடி இருந்தாலும் கூட, ஒரு நாள் அது உன்னை விட்டு பிரியும். உன்னை விட்டு கடைசி வரையிலும் பிரியாதது, உன் கூட எப்பவுமே வந்து உன்னை காப்பாத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி மட்டும்தான். அதனால நீ என்ன பண்ணு, படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஆள் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு அப்பவும் பிடிக்கல. இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, வம்படியா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த குழந்தை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இந்த அம்மா சின்ன வயசுலேருந்தே எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்த்தாங்களோ, யாரு கூட இந்த குழந்தை போய் சேரவே கூடாதோ, கரெக்ட்டா அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. இந்த அம்மாவுக்கும், இந்த குழந்தைக்கும் யாரால மிகப்பெரிய ஆபத்து இருக்கோ, எல்லாமே அந்த கூட்டம் தான். அந்த கூட்டம் கூட என்ன பண்ணிடுச்சு, இந்த குழந்தை போய் நட்பு வச்சுக்கிச்சு. இப்ப அவங்க கூட இந்த பையன் சேர்ந்தோனே அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. என்னென்னலாம் சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, உங்க அம்மா மாதிரி ஒரு மோசமானவங்கள நான் பார்த்ததே கிடையாதுடா. சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு, திட்டி ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திருக்காங்க. நீ பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அப்போ கூட உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடிச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான தாய் கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இரக்கமற்ற ஒரு தாய் தான் உன்னோட அம்மா. இந்த விஷயம் கூட தெரியாது இவ்வளோ நாள் நீ வளர்ந்துருக்க. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி அவனுடைய மனச மாத்திட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய கத்தி எடுத்து, பட்டா கத்தி எடுத்து பளபளன்னு தீட்டிட்டு இருக்கான். எதுக்குடா தீட்டிட்டு இருக்கேன்னு கேட்டா, என்னுடைய தாய வெட்டுறதுக்கு தான். ஏன் உன் தாய வெட்ட போற? உங்க அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க அப்படின்னா, எங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே என்ன அடிச்சிருக்காங்க, திட்டியிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க. நான் படிக்கவே மாட்டேன்னு சொன்ன போது கூட என் காது புடிச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு என்ன படிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் என்ன துன்பப்படுத்துனது யாருன்னு கேட்டா, என்னுடைய அம்மா. இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க அம்மாவ தண்டிக்கக்கூடிய விதத்துல தான் நான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை சொல்றான். இப்ப இந்த கதை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? ஒண்ணும் இல்ல. இதுதான் இங்க நடக்கக்கூடிய அரசியல். இப்ப இந்த குழந்தைன்னு சொன்னது வேற எதுவும் இல்ல. தமிழ் தேசியம் நீங்க ஒண்ணு உருவாக்குறாங்க பாத்தியா புதுசா? தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு. அந்த குழந்தை தான் அது. இன்னொன்னு அந்த தாயின்னு சொன்னேன் பாத்தியா? அந்த அம்மா வேற யாரும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய திராவிடம். இன்னொன்னு யாரு கூட அந்த குழந்தை சேரவே கூடாதுன்னு நம்ம சொன்னோமோ, அது வேற யாரும் இல்ல. அதுதான் ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டு வந்த மதவாதம், ஜாதி வெறி, மதவெறி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த அந்த உருவம் தான் அது. தமிழ் தேசியம் என்ற பேர்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உணர்வை தூண்டி விடுறேன், தமிழ் மொழி உங்களுக்கெல்லாம் நான் காட்டுறேன்ற பேர்ல எல்லாரையும் கொண்டு போய் அழகா உட்கார வச்சு, அவங்க தலையில மொட்டை அடிச்சு உன்னை அழகுபடுத்த பார்க்குறாங்கன்னு நீ நினச்சிக்கிற. ஆனா மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீ சேரக்கூடாதோ அந்த இடத்துல உன்னை சேர்த்து, உன்னை திரும்பவும் அடிமையாக்கி, உன்னை காலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாய் மாதிரி அவங்க காலடியில வச்சுன்னு தான் இந்த வேலைகளை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சொன்னா நீ வரமாட்ட. அதாவது விஷத்த மட்டும் குடுறான்னு சொன்னா என்ன பண்ண மாட்ட? நீ குடிக்க மாட்ட. "டேய் இந்தாடா தேனு குட்றா" அப்படின்னா என்ன பண்ணுவ? நீ தேனை தான் குடிப்ப. ஆனா அந்த தேனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷம். அந்த மாதிரி தான் தூய்மையானது தமிழ். தமிழ்ல விஷத்த கலந்து அப்படியே தமிழ் தேசியம் என்ற பேர்ல குடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? பல ஆயிரங்கள் ஆண்டுகளா தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ஜாதி வெறி இல்லாத, மத வெறி இல்லாத எல்லா மனிதர்களும் சமமா பார்த்து, இங்க வளரக்கூடிய செடி, மரம், புல், பூண்டு எல்லா உயிரினங்களையும் தன் உயிர் மாரி நேசிச்சவங்க யாரு?
தமிழர்கள். இந்த மாதிரி தான் ஒரு நாகரிகமான மனிதர்கள் யாருன்னு கேட்டா தமிழர்கள். ஆனா எங்கேயோ இருந்து வந்த அந்த ஆரிய பார்ப்பனர்களுடைய அந்த கருத்துக்களை ஏத்து, இங்க ஜாதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜாதியில நாங்க இங்க பொறந்தோம், நீங்க அங்க பொறந்தீங்க, அவங்கவங்க இங்கலாம் பொறந்தாங்கன்னு ஒரு விஷத்த கலந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல இத சொல்லி புராணங்கள்ன்ற ஒரு புழுகு மூட்டிய உருவாக்கி என்னென்னவோ சொல்லி அவன் காலடியிலே நாய் மாரி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஜாதி உணர்வையும், மத உணர்வையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்க கையில் எடுத்த கருவி தான் என்னது? கடவுள்ன்ற ஒரு கருவியை எடுத்து ஜாதியை உருவாக்கி, மதத்தை உருவாக்கி, மக்களை பிளவுபடுத்தி, நாட்டையே நாசப்படுத்தி இத்தனை வருஷமா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அவன் சொல்றது எதையுமே நம்ம யோசிக்காம அவன் சொல்றது எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு கெட்டு சீரழிஞ்சு நடு தெருல நின்னுந்தோம். இப்பதான் ஒரு சின்ன ஒரு புரிதல், ஒரு கல்வி அறிவு, சுயமா சிந்திக்கக்கூடிய இந்த தன்மையெல்லாம் உருவாகி என்ன பண்றோம்னு கேட்டா, கடவுள்ன்றத கூட ஏத்துக்கலாம். ஆனா நீ சொல்லக்கூடிய இந்த மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்களை என்ன பண்ண முடியாது? நம்மால ஏத்துக்க முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க சிந்திச்சு, இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி, திராவிட கழகமா அதை மாத்தி, திராவிட முன்னேற்ற கழகமா ஒரு அரசியல் கட்சியா மாத்தி, நம்ம அரசியல்ல நின்னு நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் மானம், மரியாதை, பகுத்தறிவு, கல்வி, அறிவு, ஒழுக்கம் எல்லாத்தையும் நம்ம கத்துட்டு, இப்பதான் வளர்ந்து நிக்கிறோம். நம்ம எல்லாருமே சமந்தான். இங்க யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது, யாருமே தாழ்ந்தவர்களும் கிடையாது. எல்லா மனிதர்களும் சமந்தான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப திரும்பவும் கையில் எடுத்து எல்லா மனிதர்களும் சமந்தான்டா, படிடா, நல்லா இருடா, அடுத்தவன் சொல்றதெல்லாம் நம்பாதடான்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டினது எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. இரட்டைமலை சீனிவாசர், அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், கலைஞர், இந்த மாதிரி பல அறிஞர்கள்லாம் உருவாகி அந்த அறிவிலிருந்து நம்ம வெளிச்சம் போட்டு வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, ஒரு கொள்கையை உருவாக்கி நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு நம்ம இன்னைக்கு சுயமரியாதையா கல்வி கற்று 4 பேர் மதிக்கக்கூடிய விதத்திலையும் கொஞ்சமாச்சு வளர்ந்து நிக்கிறோம் பாத்தியா? இதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல வந்திருக்கு நம்ம இந்த நிலைமையில வந்து நிக்கிறதுக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி மனிதன் நாகரிகமா எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரையிலும் கல்வி கற்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, ஒரு நேர்மையா இருக்கிறது, ஒரு கண்ணியமா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் திரும்ப நம்ம வளர்ந்து நிக்கிறோம். இதுக்கு எது ஒரு விதைப்பட்டது, ஒரு அடிப்படை காரணமா இருந்ததுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகத்தை சேர்ந்த கட்சிகளை மட்டும்தான். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா தமிழ் தேசியன்ற பேர்ல ஒன்று கூட்டிட்டு வந்திருக்காங்க. தமிழ் தேசியம் நமக்கு எதிரி கிடையாது. தமிழ் தேசியத்தை நம்ம வெறுக்கக்கூடியதும் இல்லை. தமிழ் தேசியம் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய லட்சியம் கூட தமிழ் தேசிய இயக்கத்தை நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இவன் சொல்றான் பாத்தியா ஒரு தமிழ் தேசியம், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திராவிட கழகத்தை உருவாக்கி நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோம் பாத்தியா, இதுக்கெல்லாம் யார் ஒரு காரணமா இருந்தது? இந்த அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவங்களாம் இருக்காங்க பாத்தியா, இவங்களெல்லாம் வேர் அறுத்துட்டு இந்த கட்சியை வேர் எடுத்துட்டு என்ன பண்றாங்க? நான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன பாரு, தமிழ் தேசியன்ற பேர்ல ஒன்று உருவாக்கி அந்த தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் கொண்டு போய் எங்க காலில் விழ வைக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரியத்தினுடைய காலில் விழ வைக்கிறது தான் இவங்க திட்டம் போட்டு இருக்கிறது எல்லாமே. இது ரொம்ப வெளிப்படையாவே தெரியும். ஒரு நாணயத்துக்கு கண்டிப்பா 2 பக்கம் இருக்கணும். 2 பக்கம் இருந்தால் தான் அந்த ரூபா நோட்டே செல்லும். அந்த 2 பக்கமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தந்தை பெரியார், இன்னொரு பக்கம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இந்த 2 பேருமே சிலருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஜாதி வெறி இருக்கணும், இல்லை மத வெறி. ஜாதி உணர்வு மத உணர்வு கிடையாது, ஜாதி வெறி மத வெறி. இதில் மூழ்கி இருக்கிறவங்களையும் இவங்க 2 பேருமே பிடிக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த ஜாதி வெறி மத வெறி பிடிச்சிருக்காங்க பார்த்தியா. இவங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒழிக்கணுன்றது மட்டும்தான். ஏன்னா இவங்க 2 பேர் அழிச்சு ஒழிச்சிட்டுமா திரும்ப ஆரம்பத்துலேருந்து அவங்க காலில் விழுந்து கிடப்பாங்கல்ல. நேரடியாக அம்பேத்கரை எதிர்த்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சிடும், இவன் இந்த ஆள் தான், இதை தான் இவன் செய்கிறான்னு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு மறுபக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேறு இருக்கிறாங்க. பெரியார் இந்த மண்ணுக்கே வேணாம், பெரியார் அழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய நோக்கத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ரூபாய் நோட்டில் ஒரு நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கத்தை அழிச்சிட்டா மறுபக்கம் தான் இருக்கும். அந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது, அதுக்கு மதிப்பில்லாத போயிடும். இதுதான் இவங்களுடைய தந்திரமான ஒரு நுட்பம். அதை மையப்படுத்தி தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திராவிடத்தை அழிக்கிறோம், தந்தை பெரியார் அழிக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க. பெரியாரையும் திராவிடத்தையும் அழிச்சா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் இங்கே மலரும், தமிழ் தேசியம் இங்கே வாழணும்னு நினைக்கிறாங்க. தமிழும் வாழாது, தமிழ் தேசியம் வாழாது, தமிழர்களும் வாழ முடியாது. இவங்க மட்டும்தான் வாழ்வாங்க. இவங்களுடைய எண்ணம் இருக்குது பற்றி அந்த தீய எண்ணம், இந்த தீய எண்ணத்தில் கொண்டு போய் நம்மளையும் தள்ளி விட்டுருவாங்க. இதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கம், குறிக்கோள். இதுக்காக தான் இவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் தமிழ் தேசியம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆரம்பத்தில் நான் சொன்ன பார்த்தியா, பாலில் விஷத்தை கலக்கிற மாதிரி, தண்ணியில் விஷத்தை கலக்கிற மாதிரி, தேனில் விஷத்தை கலக்கிற மாதிரி, அந்த மாதிரி தமிழில் விஷத்தை கலந்து அதுக்கு பேர் தான் இவங்க தமிழ் தேசியன்ற பெயர் வச்சுருக்காங்க. தமிழ் தேசியம் நமக்கு தேவை, தமிழ் தேசியம் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய லட்சியங்கள்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் இவன் கையில் எடுக்கக்கூடிய தமிழ்கோள் விஷம். தந்தை பெரியாரோட கருத்துக்களை பொறுத்தவரையிலும் எல்லா மனிதர்களும் இங்கே சமமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு தடையாக ஜாதி வந்தாலும் நான் எதிர்ப்பேன்,
மதம் வந்தாலும் எதிர்ப்பேன். நீ கடவுள்னு சொன்னால் கடவுளையும் எதிர்ப்பேன், ஆரியம்னு சொன்னால் ஆரியத்தையும் எதிர்ப்பேன். இதுதான் தந்தை பெரியாருடைய. தந்தை பெரியார் ஒரு இலக்கியவாதியோ கவிஞரோ புலவரே கிடையாது. அவர் ஒரு புரட்சியாளர். அவரை பொறுத்தவரை எதுலாம் இங்கே சமமாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஆதரிப்பார். அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு உடைப்பார். அதுதான் அவருடைய நோக்கமே. இங்கே எல்லா மனிதர்களும் சமம் கிடையாது, எல்லா மதமும் சமம் கிடையாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் எதிர்த்து நில்லுங்க. குறிப்பாக போலியான தமிழ் தேசியத்தை ஒருபோதும் நம்பாதீங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.